கேமரா சார் இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? இன்றைய காலை உணவு என்ன? What is today's breakfast? அந்த டுடேவை கடைசியா போடணும். லுக் அட் திஸ். What's breakfast today? வாட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட்? What is breakfast today, Vasan? What's Okay, let's get started here. What's breakfast today? வாட் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே? இந்த டுடேங்கிறது Okay, sir. முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா இந்த டுடேங்கிறது வாட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது? வாட் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு படிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் breakfast? Breakfast. டுடே Breakfast. இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. ஏன்னாக்கா இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ வாட்ங்கிறது ப்ரொனவுனு, Yes, இஸ்ங்கிறது sir. verb, Linking verb. D வந்து determiner. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நவுனு. Noun, sir. டுடே டுடே வந்து காலத்தை குறிக்குது இல்லையா? எப்பன்னா இன்னைக்கு, எப்பன்னு Adverb, sir. அட்வர்ப். அட்வர்ப் நோட் பண்ணிக்கணும். அட்வர்ப் அப்படின்னு அப்படி நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. I am hungry. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. I am very hungry. ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும். இப்ப ஐ ஆம் Very. ஹங்க்ரி. I pronoun. ஐ ப்ரொனவுன் ஆம். Am Main verb, supporting sir. verb. Main Supporting verb. verb. வெரி குட். மெயின் verb. வெரி குட். Adverb. verb. Very வந்து adverb, sir. வெரி அட்வர்ப். ஹங்க்ரி. Hungry Adjective. வந்து adjective, sir. ஹங்க்ரி அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால தான் வெரி அட்வர்ப் ஆகுது. ஸோ ஹங்க்ரிய ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெரி வந்து அட்வர்ப் ஆகுது. சூப்பர். ரைட். விவேக், இதை முதலில் கொஞ்சம் தேநீர் குடிப்போம் எப்படி சொல்வீங்க விவேக்? முதலில் கொஞ்சம் தேநீர் குடிப்போம். First, we drink some coffee. இப்ப தேநீர் குடிப்போம்னு சொல்றப்ப இப்படி குடிப்போம்னு வருதா? லெட்டஸ். லெட்டஸ். Let us drink. Let us drink tea first. Some டீ. லெட்டஸ். some tea. Some tea. ஃபர்ஸ்ட் வந்து கடைசியா போகணும். Let us drink some tea. லெட்ங்கிறது வந்து குடிப்போம் வரணும் சார். குடிப்போம் வரணும் சார். லெட்டஸ் ட்ரிங்க்னா நம்ம குடிக்கலாம், நம்ம குடிப்போம், நம்ம குடிக்கலாம் அதுதான் அது. குடிப்போம்னா இப்ப நம்ம பேசுறது. குடித்து கொண்டு இருப்போமா அந்த ஃபியூச்சர்ல வராது. லெட்டஸ் ட்ரிங்க் சம் டீ ஃபர்ஸ்ட். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது நம்ம எல்லாம் சேர்ந்து குடிப்போங்கிறப்ப லெட்டஸ்ன்னு போடணும். வி ட்ரிங்க்னு சொல்லக்கூடாது. லெட்டஸ் ட்ரிங்க். ஏன்னா இந்த ஆக்ஷன் இப்ப நடக்க போகுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். லெட்டஸ் ட்ரிங்க் சம் டீ ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்ங்கிறது இதான். ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? காலத்தை குறிக்கணும் சார். அட்வர்ப், சார். Adverb. எப்ப முதல்ல, எப்ப குடிக்கணும் டீ? ஃபர்ஸ்ட் இப்பதான் குடிக்க போறோம், இப்ப முதல்ல. ஸோ இது அட்வர்புங்கிறது தெரியணும். லெட் வேர்ப் வந்து நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான். லெட் வெர்ப். லெட்டஸ் வந்து Verb, லெட் sir. வெர்ப், சார். Verb. லெட் வெர்ப்னு சொன்னீங்க சார். லெட் வேர்ப்னே Yes, சொல்லணும். sir. Let verb. வெரி குட். அஸ். As one. Pronoun. வெரி குட். ட்ரிங்க். A main Drink verb. வந்து வெர்ப், சார். இதான் மெயின் வேர்ப். வெரி குட். Main verb. டீக்கு போயிட்டு அப்புறம் சம்முக்கு வரணும். டீ. டி வந்து நவுன், சார். வெரி குட். சம். அட்வர்ப். அட்வர்ப் இல்ல, இந்த நவுனோட Quantifier. டிட்டர்மைனரா இருக்கலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவ். நீங்க பிராட் டேர்ம்ல சொல்லுங்க. Adjective. Okay. அட்ஜெக்டிவ்ல ஒரு பகுதி தான் டிட்டர்மைனர். வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்ப். வெரி குட். இப்ப பாருங்க, இது ஒரு மாதிரி உணவின் வாசனை அருமையாக இருக்கிறது. என்ன சொல்லலாம்? உணவு, த ஃபுட் போடலாமா? The food The food taste smell. is very The food smell is. ஸ்மெல்ஸ்னே போடுங்க. The food smells is. ஸ்மெல்ஸ்னு வெர்பா போட்டுருக்கு. yes, வெர்பா the ஆக்கி food smells very ஒண்டர்ஃபுல் போடுங்க. wonderful, sir. Yes. Smells. இது இப்ப பாருங்க, ஸ்மெல்ங்கிறத நான் நவுனா ஆக்கல, நான் வேர்ப் ஆக்கியிருக்கேன் பாருங்க. அந்த ஃபுட்டு Yes, yes. நான் வேர்பா மாத்திட்டு, இது நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் வேர்ப்.
ஸ்டாட்டிக் வெர்புக்கு பக்கத்துல எப்பயுமே அட்ஜெக்டிவ் தான் வரும். அப்போ ஒண்டர்ஃபுல்னு சொல்லி ஒண்டர்ஃபுல்னு போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஒண்டர்ஃபுல்லி எல்லாம் போடல, ஒண்டர்ஃபுல் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். த டிட்டர்மைனர் ஃபுட்டு வந்து Sir, Food வந்து the food வந்து noun noun, sir. noun. Smells adjective. Smells, verb, sir. verb. static verb. Sorry, verb. Static verb. verb. wonderful தான் adjective. So, Adjective. adjective. பண்பு குறிக்குது, எப்படி இருக்கு, நல்லா இருக்குது. ஸ்மெல்லுங்கிற ஸ்டாட்டிக் வேர்போட பண்பு குறிக்குது, எப்படி இருக்கு, ஸ்மெல்லு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒண்டர்ஃபுல் அட்ஜெக்டிவ், அங்க அட்ஜெக்டிவ் தான் போடணும். வெரி குட். காலை உணவு தயாராகி விட்டது. ஏகாம்பரம் சார் உங்களுக்கு தான். காலை உணவு தயாராகி விட்டது. Breakfast is ready. ஓகே, பொதுவா த போட்டுருவாங்க. The The breakfast. breakfast is ready, sir. வெரி குட். The breakfast. தயாராகி விட்டதுன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தயாராகி விட்டது அப்படின்னா யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. யார் வேணாலும் தயார் பண்ணிருக்கலாம், அதை பத்தி இல்ல. இப்போதைக்கு சாப்பிடலாம், நம்ம ரெடியா இருக்கு. இப்ப இந்த ரெடிங்கிறது என்னவா இருக்கு? ரெடிங்கிறது என்ன பாடம் ஸ்பீச்? Ready adjective, sir. வெரி குட். இந்த பிரேக்ஃபாஸ்டோட பண்பு குறிக்குது, ரைட்? இஸ் Is வந்து Verb, sir. மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் Main main verb. இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் Breakfast, noun, sir. வெரி குட். தி The Determiner. determiner. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அது எவ்வளவு சின்ன சின்ன வாக்கியமா பாக்குறப்ப முழுசா நம்ம புரிஞ்சுக்கோம். இப்ப எவ்வளவு பெரிய வாக்கியம் கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியும். தயவு செய்து மேசைக்கு வாருங்கள். Please come to table, sir. கம் டு த டேபிள். இப்ப Come to- வெரி குட், வெரி குட். அருமையா சொன்னாரு. இந்த ப்ளீஸ்ங்கிறது என்ன? ப்ளீஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி வாங்க? தயவு செஞ்சு வாங்க. எப்படி வாங்க? எப்படி வாங்க? தயவு செஞ்சு வாங்க. சோ இப்ப ப்ளீஸ்ங்கிறது என்ன? என்ன பாட்டு ஸ்பீச்? குயிக்கா சொல்லுமே. நம்ம பார்த்தது என்ன? போன கிளாஸ்ல பார்த்தோமே. Please. வாங்க, தயவு செஞ்சு வாங்க. கம்மோட பண்பு குறிக்குதா? Adverb, sir. வெரி குட், வெரி குட். அப்படிதான் கொண்டு வரணும் நீங்க. கம் Come, verb, Verb. sir. Verb. டு த டேபிள். டேபிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம், டூல இருந்து போலாம். டேபிள். Table வந்து noun, sir. வெரி குட். தி டேபிள். The வந்து Determiner. determiner. வெரி குட். தட் டேபிள் வந்து நவுன் ஃப்ரேஸ். அப்ப டூ என்னவா இருக்கும்? To வந்து preposition. ப்ரிபோசிஷனா இருக்கு. இன்ஃபினிட்டிவ்னு வந்துடக்கூடாது. ப்ரிபோசிஷன். வெரி குட். ப்ளீஸ் கம் டு த டேபிள். சூப்பர். ப்ளீஸ் அட்வர்ப், கம் வெர்ப், டு ப்ரிபோசிஷன், தட் டிட்டர்மைனர், டேபிள் நவுன். சூப்பர். உங்களுக்கு காஃபி வேண்டுமா? Do you want coffee? You want coffee? டு யூ லைக்னு போடுங்க. Do you like coffee? அது அது பிடிக்குமான்னு தானே சார் வரும். Do you like னா? இது பொதுவா வேணும்னு கேக்குறப்ப would you like, ஈவன் இப்படி கூட சொல்லுவாங்க. இது போடுற மாதிரி தான். Okay sir. would Would you like coffee? would you like to have coffee ன்னு சொல்லி கேட்பாங்க. Would you like to? அப்படியே நம்ம தமிழ் படுத்த முடியாது. வேணுமான்னு இப்ப வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, வந்தோடனே டீயா காஃபியான்னு கேட்போம் இல்லைங்களா? அப்ப அவங்க அமெரிக்கன்ஸ் பொதுவா இங்கிலீஷ்காரங்க பேசுறப்ப would you like some coffee, would you like to have coffee first அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்த woodங்கிறது Adverb, sir. Supporting verb. you You pronoun. like Verb, Verb. sir. Main verb. இதுதான் மெயின் verb. to Yes, sir. To வந்து Preposition. இல்ல Yes, sir. To have வந்து infinity, sir. infinitive verb. இந்த have வந்து verb, to க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் to அசஸ் பண்ணணும். Oh sorry. you have வந்து verb, காஃபி வந்து noun. ரொம்ப Noun, sir. பாருங்க. to the இங்க பாருங்க, நல்லா பாத்துங்க விவேக். இங்க to க்கு அப்புறம் noun வந்திருக்கு. to க்கு அப்புறம் noun வந்தா to வந்து preposition, to க்கு அப்புறம் verb வந்தா to வந்து infinitive. Oh okay sir. சோ ரொம்ப முக்கியம். அது to have வந்து infinity இல்லையா, sir? infinitive verb, to have Infinity verb. verb. காஃபி வந்து Noun, sir. noun. அவ்வளவுதான். would supporting verb, you pronoun, like வந்து மெயின் verb. அவ்வளவுதான். அந்த டூக்கு மட்டும் கரெக்டா முன்ன பின்ன பாத்துக்கணும். எப்பயுமே பேக்வேர்ட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ் மூவ் ஆக எனக்கு சர்க்கரை இல்லாத காஃபி பிடிக்கும். I like coffee I like without sugar. Coffee without sugar. வெரி குட். இதுலயும் ஒரு ஐ லைக் I I like காஃபி Coffee coffee without sugar. without sugar. வித்தவுட் சுகர். இதுல வந்து அமெரிக்கன்ஸ் மட்டும், பிரிட்டிஷ்ல அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த இடத்துல மை போடுவாங்க.
எனக்கு கொடுக்க போற அந்த காஃபியே என்னோட காஃபி நான் சொல்ல போறேன். ஐ லைக் மை காஃபி வித்தவுட் சுகர்ம்பாங்க. ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த மை காஃபின்னு சொல்லுவாங்க. I like my coffee. இது வந்து வேற எதுக்கும் இல்ல. எனக்கு நீங்க கொடுக்க போறீங்க, அது என்னோட காஃபியா வரப்போகுது. அந்த காஃபில சுகர் எனக்கு வேண்டாம். ஐ லைக் காஃபி வித்தவுட் சுகர் போட்டாலும் தப்பு கிடையாது. பிரிட்டிஷ் ஸ்டைல் அதான். அமெரிக்கன் ஸ்டைல்ல நம்ம மை போடுவாங்கங்கிறது. இப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. கோதை மேம் இப்போ வித்தவுட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சிங்? வித்தவுட் Without. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Without, sir. அது கரெக்டா பார்க்கணும். நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா Verb. அட்வர்பா சார்? அட்வர்ப். அட்வர்ப் வராது, Adjective, sir. Verb, Adjective, sir. அட்ஜெக்டிவ் வராது, Adjective. Verb, sir. இல்ல இல்ல verb வராது. சுகர் என்னங்க? சுகர் Noun. சுகர் வந்து நவுன் Noun, சார். sir. நவுனுக்கு முன்னாடியோ ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ என்ன இருக்கணுங்க? Preposition. ப்ரெபோசிஷன். வெரி குட். இதுதான் போன கிளாஸ்ல நமக்கு கத்துது. Preposition. அந்த இது வந்து இன்னைக்கு ஒரு 40-50 சென்டென்ஸ் பார்க்க போறோம். நீங்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடலாம். வித்தவுட் சுகர், சுகர் நவுன்ல வந்திருக்கிறதுனால நவுனுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன். ஐ Pronoun. நவுன் சார். லைக் மெயின் Verb. verb. Main verb. காஃபிக்கு வாங்க. காஃபி நவுன், அப்புறம் வந்து Noun. Noun. மை. Adjective. மை My அட்வர்பா சார்? Adjective. அட்ஜெக்டிவ் சார். சாரி, அட்ஜெக்டிவ். காஃபி என்னோட காஃபி அட்ஜெக்டிவா இருக்கலாம். மை வந்து டிட்டர்மைனர். அட்ஜெக்டிவ். Determiner. டிட்டர்மைனரா இருக்கலாம். டிட்டர்மைனர் ஒரு பார்ட் தான், அட்ஜெக்டிவோட ஒரு பார்ட் தான். காஃபி நவுன், வித்தவுட் வந்து ப்ரிபோசிஷன், சுகர் வந்து நவுன். Noun. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த இடத்துல வித்தவுட் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பின்னாடியே அது மாதிரி வரும். வித்தவுட் வராது, வேற வார்த்தை வரும். ஆனா ப்ரிபோசிஷன் ஏரியால உட்காருவது. பால் கொதிக்கிறது, இதுவும் பாருங்க. The milk is மில்க் boiling. பாயில்ஸ். Boil, sir. இப்ப பாருங்க அந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம். மில்க் இஸ் பாயிலிங்னு தான் நம்ம Boiling. ஏன்னா இப்ப அது நடக்கிற ஒரு விஷயம். இது என்ன வேணும்னு பாருங்களேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மில்க் பாயில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. த மில்க் இஸ், இதுல வந்து இஸ் வந்து மெயின் வேர்பா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இஸ் வந்து மெயின் வேர்ப்னா பாயிலிங் அட்ஜெக்டிவ் இல்லைங்களா? எஸ் சார். த மில்க் இஸ் ஓல்டு அப்படின்னு போடுங்க. பாயிலிங்க தூக்கிட்டு ஓல்டு போடுங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தான் உட்காந்து பாத்தீங்களா? அது அப்ப பாயிலிங் வந்து மெயின் வேர்பு கிடையாது. பாயிலிங் மெயின் வேர்புனா நீங்க வந்து இஸ் வந்து சப்போர்ட்டிங் வேர்பா. எஸ் சார். அப்படி இல்லை. இப்ப மில்கோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. மில்க் எப்படி இருக்கு? கொதிக்குது. இப்ப அப்ப அதோட அந்த மில்க்குங்கிற நவுனோட பண்பை குறிக்கிறதுனால பாயிலிங் வந்து அட்ஜெக்டிவாகவே வச்சுங்க. அட்ஜெக்டிவா வச்சுக்கலாமா? இது ஜெனரேட்டா வச்சுக்கலாமா சார்? இல்ல ஜெனரலா வைக்க முடியாது இல்லையா? ஓகே சார். ஏன்னாக்கா அந்த மில்கோட பண்பை குறிக்குது, நவுனோட பண்பை தான் குறிக்குது. அது எப்படிமா எப்படி இருக்கு? பால் கொதிச்சுட்டு இருக்கு. எப்படி இருக்கு? பால் கொதிக்குது. கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்குது, கொதிச்சு. அப்ப இந்த மில்க் பாயிலிங் வந்து அட்ஜெக்டிவ் தான். அது ஜெரண்ட வர முடியாதுல்ல. ஜெரண்ட்னா நவுன் உட்காரணும் இந்த இடத்துல. ஓகே சார். பாயில், பாயில்டு, பாயில்டு, பாயிலிங், பாயில்ஸ் வந்துருச்சா? V1 V2 V3 V4 V5. அப்புறம் பாயிலிங்கிறது ஜெரண்ட் 6. அந்த ஜெரண்ட் இங்க வராது. 7 வந்து பாயிலிங் அட்ஜெக்டிவ். பாயிலிங் மில்க், பாயிலிங் வாட்டர். அந்த பொசிஷன் நம்பர் 7 தான் பாயிலிங். ஓகேங்களா? சோ இது வந்து அட்ஜெக்டிவ். நம்ம இந்த வேர்ட் ஃபார்ம்லயே திருப்பி திருப்பி பார்ப்போம். கோதை மேம், இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? Yes, sir. கொஞ்சம் confusing. Don't worry. Look at this. Boil, பாயில்டு, boiled, பாயில்டு, boiled, பாயிலிங், பாயில், boiling, boils. ஓகே, இது முடிஞ்சதா? எஸ் சார். இப்ப திருப்பி இங்க வருவோம். ஒரு நிமிஷம். இதுதான் நம்ம நிறைய வாட்டி சொன்னது. புதுசா வந்தவங்களுக்கு வேணா இதா இருக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தது. Let's look at this here. Boil, boiled, boiled, boiling, boils.
ஸோ நவுன் என்ன வரும்? பாயிலிங். அதான் ஜெனரல் பாயிலிங் சார். பாயிலிங். இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ் பாயிலிங் தான் சார். பாயிலிங். நல்லா கவனிச்சுங்க. பாயில்டு பாயில்டுன்னு வந்துருமா? பாயில்டு வாட்டர் பாயிலிங் வாட்டர் வந்துருதா? சார் இந்த பாயிலிங் சார். இந்த பாயில்டு வேற, சார் இந்த பாயில்டு வேற, இந்த பாயில்டு வேற. சார் பார்த்துக்கலாம். சார் இந்த பாயில்ஸ்க்கு அப்புறம் இருக்க பாயிலிங்க்கு என்ன சார் மீனிங்? இது அப்படியே வரிசையா சொல்றேன். இது பாருங்க. கொதிக்கிறேன், கொதிக்கிறேன். கொதித்து கொதித்தேன், கொதித்து கொதித்து கொதித்தேன், கொதித்து கொண்டு கொதித்து கொதித்தான், கொதிக்கிறது. கொதிக்கிறது. இப்ப பாருங்க, கொதித்தல், கொதித்தல். ஓகே சார். கொதிக்கின்ற, கொதித்த, கொதிக்கின்ற, கொதித்த, கொதித்தல், கொதிக்கிறது, கொதித்து கொண்டு, கொதித்து, கொதித்தேன், கொதிக்கிறேன். வந்துருச்சுங்களா? இது பாயிலிங் வாட்டர்னா கொதிக்கின்ற தண்ணி, கொதிக்கின்ற பாயிலிங் மில்க்னா கொதிக்கின்ற பால், கொதித்த பால். இங்க வந்து இது கொதித்து கொண்டு, கொதித்து. இப்ப பாருங்க, கொதித்தேன் இந்த பாயில்டு, கொதித்து இந்த பாயில்டு, கொதித்த இந்த பாயில்டு. இதான் அட்ஜெக்டிவ். பாயில்டு வாட்டர், வாட்டர் நவுனா அது மாடிஃபை பண்ணுதா பாயில்டுன்னு அட்ஜெக்டிவ் உட்காருதா? அவ்வளவுதான். இதுதான் மெயின். ஸோ இது நம்ம தமிழை ஒரு பேர் ஆயுதமா பயன்படுத்தணும்னு நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்ல பக்காவா எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு. அந்த பேர் ஆயுதத்தை பயங்கரமா யூஸ் பண்ணோம்னா இங்கிலீஷ் வந்து நாய்க்குட்டி மேல் நம்ம பின்னாடியே ஓடியாரும். ஸோ இது ஒண்ணுத்துக்கு தமிழ்ல என்ன மாதிரி அர்த்தம் இருக்கு பாருங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த பாயிலுக்கு நமக்கு வந்து அஞ்சு மீனிங் இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு மீனிங் 5 தமிழ் வார்த்தையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், 8 ரீப்ளேஸ் பண்ணலாம் இங்க. இது இல்லாம ஒண்ணுத்துக்கும் தனித்துவமான தமிழ் வார்த்தைகளே இருக்குது. இது ஒண்ணு சார். இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு சார். இதுக்கு 3 சார். 3 ரைட். ஸோ இது பாயிலிங் வந்து நவுனு. இந்த பாயிலிங், இந்த இப்ப பாருங்க, இங்க ஒரு பாயிலிங் இருக்கு, இங்க ஒரு பாயிலிங் இருக்கு, இங்க ஒரு பாயிலிங் இருக்கு, இங்க ஒரு பாயில்டு இருக்கு, இங்க ஒரு பாயில்டு இருக்கு, இங்க ஒரு பாயில்டு இருக்கு. ஸோ ஆங்கிலம் ஏன் சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னா இதுதான். ஒரே வார்த்தை வெவ்வேறு பொசிஷன்ல இருக்கப்ப வெவ்வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச் அது கொடுக்குது. ஸோ டோன்ட் வரி. இது ஒரு 50% தான் புரியுதுனாலும் அது போதும். அப்புறம் 50 60 மாத்திக்கலாம், 60 70 மாத்திக்கலாம். நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு வகையில நான் டச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டோன்ட் வரி. ஆல்ரைட். அதை வெளியில் சிந்த விடாதீர்கள். Don't split outside. விடாதீர்கள்னு வந்திருக்கு பாருங்க. டூ நாட் போட்டுருங்க, நல்லது. இந்த லெட் போடணுமா? விடாதீர்கள். டூ நாட் லெட் வந்துடுமா? ஓகே சார். அதைன்னு வருதா? லெட் இட் போட்டுக்கலாமா? சப்ஜெக்ட் வந்ததா? டூ நாட் split. அவ்வளவுதான். அது வந்து அமெரிக்கன்ஸ் ஓவர் போடுவாங்க. நம்ம டூ நாட் லெட் இட் ஸ்பில் ஓவர் போடலாம். அங்க ஸ்பில் ஓவர் போட்டுங்க, அமெரிக்கனைஸ்டாவே பண்ணலாம். டூ சப்போர்ட்டிங் verb, correct? Supporting verb. Not Adverb. let verb. Verb sir. Let verb. It Pronoun. Beautiful. Spill. Verb sir. இதுதான் Main verb. phrasal verb கன்வெர்ட் பண்றாங்க. எது? ஓவர்ங்கிற அட்வர்ப சேர்த்து ஸ்பில் ஓவர். வழிஞ்சு ஊத்துது, வழிஞ்சு சிந்துது. எப்படி? வழிஞ்சு ஊத்துது. ஸ்பில் ஓவர், ஓவர் அட்வர்ப். ஸ்பில் ஓவர் phrasal verb. It pronoun. Let verb. Not adverb. Do supporting verb. எத்தனை பாத்தீங்களா அதுல? டேங்கப்பா. அந்த இட்ட தவிர பாக்கி எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில verb இருக்கு பாத்தீங்களா? இட்டு மட்டும் தான் ப்ரொனவுன். டூ வந்து சப்போர்ட்டிங் வெர்பா, நாட் வந்து அட்வர்ப், லெட் வந்து லெட் வெர்ப், இது ஃப்ரேசல் வெர்ப் சார். ஸ்பில் ஓவர். அந்த வெர்ப் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும், இங்கிலீஷை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் இட்லி எடுங்கள். அதாவது ஒண்ணும் இல்ல, கெஸ்ட் அவருக்கு நிறைய இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு, இன்னும் இட்லி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். டேக் இட்லி சார். டேக் ஹேவ் போடுங்க. Have
have some, பொதுவா டேக் சாப்பிட டேக் டின்னர்லாம் சொல்ல மாட்டாங்க. பொதுவா ஹேவ் டின்னர், ஈட் டின்னர்னே சொல்லலாம். இல்லைன்னா ஹேவ் சம் மோர். some, Some more some, idlis. some. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப ஹேவ் வந்து என்ன வருது? ஹேவ், வாட் இஸ் ஹேவ்? Verb, sir. மெயின் verb. வெரி Yes, குட். sir. Main verb. இப்ப இட்லிஸ்ல இருந்து ஆரம்பிங்க. இட்லில இருந்து Idli, ஆரம்பிச்சாலும் noun, sir. நவுன். அப்ப மோர் என்ன? Adverb, sir. Adverb. ஓ, Adjective, sir. Sorry, sir. adjective. More idlis, more idlis. More idlis. Adjective, sir. Some. Some வந்து adverb, sir. இப்ப வந்து சம் வந்து அட்வர்ப்னு நீங்க போடலாம். அவங்க டிட்டர்மினர்ல கொண்டு வந்து அது தனியா கிளாஸிஃபை பண்ணிக்குவாங்க. ஏ அண்ட் தி சம் இருக்கு இல்லையா? ஏ அண்ட் தி சம் இந்த நாளையும் அவங்க ஆர்டிக்கல்னு கொண்டு வந்து டிட்டர்மினர்ல போட்டுருவாங்க. ஸோ நீங்க இட்லிஸ் வந்து நவுனு, மோர் வந்து அட்ஜெக்டிவ். அது சார் சொன்ன மாதிரி சம் வந்து இந்த அட்ஜெக்டிவ் மோரை பண்பு குறிக்கிறதுனால அட்வர்ப்னு டெக்னிக்கலா சொல்லலாம். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா சம் வந்து அவங்க ஆர்டிக்கல்லையோ டிட்டர்மினர்லயோ போட்டுருவாங்க. ஏ அண்ட் சார் நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அதை? நீங்க இதுல டிட்டர்மினர்னே போட்டுங்க. ஓகே சார். சம் இது அந்த குவான்டிஃபை பண்றது எல்லாமே டிட்டர்மினர் தான். எவ்வளவு இட்லி, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் இட்லி அப்படிங்கிறது நீங்க வந்து டிட்டர்மினரே போட்டுக்கலாம். சட்னி ரொம்ப சுவையாக இருக்கிறது, ரொம்ப The ஈஸி. The chutney is chutney very is very tasty. tasty. வெரி குட், வெரி குட். ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிடுங்க. நீங்க இது ஒரு ஒரு 30-40 சென்டென்ஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். The chutney is Very very. tasty. Tasty. இப்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். The determiner chutney. Chutney, Chutney. noun, sir. Noun is. Link. Noun, sir. Is Main main verb, verb, main sir. verb. இப்ப டேஸ்டிக்கு வந்துட்டு வெரிக்கு போகணும். டேஸ்டி Tasty வந்து Tasty, adjective, adjective. sir. Adjective. அட்ஜெக்டிவ். இப்ப அந்த அட்ஜெக்டிவோட பண்பை வெரி குறிக்குது. அப்ப Adverb, sir. Adverb. நான் இப்ப இன்னொரு வெரி போடுறேன் பாருங்க. இப்ப Adverb தான் சார். அவ்வளவுதான். அட்ஜெக்டிவ், அட்வர்ப். இந்த வெரியோட பண்பு மிக மிக அதிகம்னு காட்டுது. இதுவும் அட்வர்ப் தான். சோ ஒரு அட்வர்புக்கு 3 ஃபங்க்ஷன் பண்ணலாம். 3த்துல எது வேணாலும் பண்ணலாம். அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கலாம், அட்வர்போட பண்பை குறிக்கலாம், இன்னொரு அட்வர்போட வெர்போட verb குறிக்கலாம் சார். சூப்பர். மொறுமொறுப்பாக இருக்கிறது. வெரி குட். தோசை மொறுமொறுப்பாக இருக்கிறது. The dosa is Dosa is crispy. crispy. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப தெரியும் உங்களுக்கு. that determiner தோசை Determiner. only is Dosa, noun. crispy. Dosa, noun. Is Is main main verb. verb. Crispy Crispy வந்து adjective. adjective, sir. Adjective. தோசாவோட பண்பு குறிக்குது. வெரி குட். Yes, sir. சூப்பர், சூப்பர். எவ்வளவு ஈஸியா வந்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் சாம்பார் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு Do கேக்குறாங்க. you want Do you want more more sambar? sambar? சூப்பர். Do you like போட்டாலும் தப்பு கிடையாது. Do you want, would you like some more சாம்பார்னாலும் தப்பு Yes, கிடையாது. sir. Yes, yes, sir. Do you want some more? All right. Do Supporting verb, sir. you Preposition. Pronoun. Pronoun, sir. very Pronoun. good want Main verb. some வந்து Some adverb. நீங்க டிட்டர்மினர்ல போட்டுட்டு determiner, sir. அதான் more. more adverb. more Adjective. Adjective, sir. Adjective. Adjective, sorry. adjective சாம்பார். சாம்பார் வந்து Noun, noun, noun. sir. அவ்வளவுதான். வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் தேநீர் தயாரிக்கிறேன். I prepare more tea, sir. இப்ப நீங்க Some more tea. இப்ப நீங்க I prepare. லெட் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். Let I லெட் prepare, sir. வராது. லெட்டுக்கு அப்புறம் மீ தான் வரும். Let me prepare. Let me prepare. மேக் போடுங்க. மேக் போடுங்க. Let me Make some more tea, sir. some tea. some more tea. Some more tea. ஆல்ரெடி பண்ணோம், அது தீர்ந்து போச்சு. இப்ப ஐ மேக் சம் மோர் டீ அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பொதுவா சொல்றப்ப கெஸ்ட் வந்திருக்காங்க, டீ தீர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் டீ பண்ண, லெட் மீ மேக் சம் மோர் டீ குயிக்லி அப்படிம்பாங்க. லெட் மீ மேக் தான் கரெக்டான ஒரு இது. மதிய உணவு கிட்டத்தட்ட தயாராகி விட்டது. Parts of speech சொல்லலாம் sir. படிச்சிடலாம்.
let, let verb, let verb, me, pronoun, pronoun, make, main make verb, main verb, super, T ல இருந்து ஆரம்பிங்க, T, T வந்து T, noun, noun, very good, more, more adjective, adjective, some, adverb, அதான் determiner. determiner, determinant போட்டுங்க. ஓகே சார். ஏன்னா இந்த சம் எல்லாம் கிராமர் வேர்டு அவங்க டிட்டர்மினன்ட்ல போட்டா கரெக்டா இருக்கும். மதிய உணவு கிட்டத்தட்ட தயாராகி விட்டது. Lunch lunch is almost ready. almost ready, இன்னொரு வாட்டி The lunch lunch is almost ready, almost ready. அந்த இஸ் வேணும், விட்டுறக்கூடாது. விவேக் எனக்கு சொல்லுங்க, ஜி வந்து என்னங்க, குயிக்கா சொல்லுங்க விவேக். தி ரெடி தி 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 நீங்க பாடல் ஸ்பீச் முதல் கிளாஸ்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தி சார் ரெடி வந்து சார் அட்ஜெக்டிவ் சார். ரெடி வந்து அட்ஜெக்டிவ், ஆல்மோஸ்ட், அட்வர்ப் சார். வெரி குட். இந்த ரெடியோட பண்பு எப்படி தயாரிக்கு, கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு, கிட்டத்தட்ட வெரி குட். இஸ் வெர்பு சார், மெயின் வெர்பு சார். வெரி குட். Main verb. லஞ்ச் லஞ்ச் வந்து நவுன் சார். வெரி குட். தி டெட்டர்மினன்ட் சார், அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். நீங்க ஒரு சின்னதா ஒவ்வொரு ஸ்டெப்பா போனப்போ திடீர்னு பார்த்தா தெரியும் அவ்வளவு ஸ்டெப் இறங்கி வந்திருக்கோமான்னு. சூப்பர், சந்தோஷ். தயவு செய்து உணவுக்காக மேசையை தயார் செய்யுங்கள். set the table, Please make table இல்ல, lunch. அவங்க சொன்னதுதான், இப்ப கோதை மேம் சொன்னதுதான். please set the table, அப்படியே படிக்குவாங்க, அவ்வளவுதான். அதுல எல்லாமே வந்துடும். ப்ளீஸ் செட் தி டேபிள்னா ஃபுட்டுக்காக. இப்போ டின்னர்னா டின்னர், லஞ்ச்னா லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட். ப்ளீஸ் செட் த டேபிள் மாங்க. மூவிஸ்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மேக் த பெட்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மேக் த ஆமா பெட். சார். அதே மாதிரி செட் த டேபிள்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்க நம்ம இது மேட் எல்லாம் போடுற மாதிரி, தண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுத்து வச்சிருது. அப்புறம் டிஷ்ஷை கொண்டு வந்து வைப்பாங்க. அது டிஷ்ஷை வைக்கிறதுக்கு முன்னாடி செட் பண்ணுவாங்க இந்த டேபிளை. ப்ளீஸ் செட் த டேபிள். அவ்வளவுதான். தயவு செய்து உணவுக்காக மேசையை தயார் செய்யுங்கள். ஃபார் ஃபுட் எல்லாமே இல்லை, சிம்பிளா இருந்தா போதும், இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, ப்ளீஸ் adverb, Adverb சார். set verb, Verb சார். மெயின் verb. டேபிள். main verb, Table வந்து determiner. noun, table, noun, Table noun சார். தி நான் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான் முடிஞ்சது. வேகி உள்ளது, வெந்திருக்குங்கிறது தான். அரிசி நன்றாக வெந்திருக்கிறது. Rice cooked well ரைஸ் sir. ஏதோ விட்டுட்டீங்களே. rice is, வெல் The rice rice is cooked well, cooked. the rice cooked well, the rice is cooked well, ரைஸ் ஈஸ் குக்டு வெல். ரைஸ் குக்டு rice ரைஸ் is, வந்து ரைஸ் வந்து the rice is cooked well, ஆமா, அது குக் பண்ணுது அப்படின்னு அரிசியா குக் பண்றாங்க. ரைட், ஒண்ணும் இல்ல, அது நடக்கிறது தான். இந்த இஸ்ஸை விட்டுறக்கூடாது. இஸ் தான் உயிர் நாடி. இல்லைன்னா ரைஸே குக் பண்ணிச்சுன்னு அர்த்தம். சார் இப்போ இது passive voice மாதிரி ஆகுமா சார்? இல்ல, நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்லயும் போட்டுக்கலாம், பாசிவ் வாய்ஸ்லயும். ரைஸ் இஸ் குக்டு பை மை மதர்னு போட்டீங்கன்னா அது பாசிவ் வாய்ஸ். ரைஸ் இஸ் குக்டுன்னு போட்டா ஆக்டிவ் வாய்ஸ்லயே வச்சுக்கலாம். நீங்க எப்படி வச்சுக்கலாம்? நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல வைக்கிறதுல என்ன, இந்த வெல்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெல்லுக்கு வருவோம். அருமையான கொஸ்டின் கேட்டார், சூப்பர் கொஸ்டின். ரைஸ் இஸ் குக்டுன்னா ரைஸ் எப்படி இருக்கு? நல்லா வெந்திருக்கு. நல்லா rice வெந்திருக்கு, ரைஸ் வெந்திருக்கு. அப்ப குக்டு வந்து என்னவா இருக்கும்? cooked குக்குடு வந்து இதுவா இருக்கும். சாரி சார், இது வந்து என்னவா இருக்கும்? adjective. அட்ஜெக்டிவ் வந்து Adjective சார். அட்ஜெக்டிவா இருக்கும். அவ்வளவுதான். ரைஸ் இஸ் குக்டு அட்ஜெக்டிவ் இருக்கும், தப்பே இல்லாம இருக்கும். ரைஸ் Okay. குக்டு பை மை மதர்னு நான் போடுறேன். அம்மாவால் வேக வைக்கப்பட்டிருக்கிறதா சார்? வேக வைக்கப்பட்டிருக்கிறது, சமைக்கப்பட்டிருக்கிறது. சமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. Okay. குக்டு வந்து பாசிவ் வாய்ஸ்ல மெயின் வெர்ப் ஆயிடும். எஸ் சார். அம்மாவால் வேலைக்கப்பட்டுள்ளது. பட்டிருக்கிறது. பட்டிருக்கிறது, பட்டுள்ளது வந்து ஹாஸ் பீன் குக்டு. பட்டுள்ளதுன்னா ஹாஸ் பீன் குக்டு. அது வருவோம், நம்ம அதுக்கு வருவோம். அந்த பாசிவ் வாய்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப வருவோம். பட்டிருக்கிறது. ஈஸ் குக்டு, நல்லா பாத்துக்கோங்க. ஈஸ் குக்டு வந்து பாசிவ் வாய்ஸ் மெயின் வெர்ப். இதுல நான் கட் பண்ணிட்டு போடுறேன். இது வந்து நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இப்ப அட்ஜெக்டிவ் போடுறப்ப அதுக்கு பக்கத்துல அட்வர்ப் போடும். adverb, எப்படி குக் பண்ணிருக்கு, நல்லா குக். நல்லா அவ்வளவுதான். ரைஸ் நவுன்,
noun. Is main verb. main verb. Cooked, Cooked adjective. adjective. Well adverb. சூப்பர். குழம்பு கொஞ்சம் காரமாக உள்ளது. The gravy is very spicy. The sambar is Sambar கறின்னு போடலாம். some spicy. very spicy. The sambar is okay. Is கொஞ்சம் is Some Is very Spicy. spicy. Very spicy. இல்ல is bit கொஞ்சம் spicy. காரமா Okay. இருக்கு. Is bit spicy. Okay. கொஞ்சம் okay sir. Bit spicy. கெஸ்டா ஒரு இடத்துக்கு போறீங்க. நீங்க கெஸ்டா ஒரு இடத்துக்கு போறீங்க, ரொம்ப கத்தியஸா சொல்லணும் இல்லையா? எப்படி இது கொஞ்சம் காரமா இருக்கு அப்படின்னு கத்தியஸா சொல்றோம். எனக்கு நம்ம கெஸ்டா போறோம் ஒருத்தவங்க வீட்டுக்கு. அப்ப வந்து என்ன சொல்லுவோம், எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காரமா இருந்தது, பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு. இஸ் பிட் ஸ்பைசி. இப்ப பாருங்க, தி Determiner. Determiner. கிரேவி Noun. Now சூப்பர். இஸ் Main main verb. verb. இப்ப வந்து ஸ்பைசிக்கு போயிட்டு அப்புறம் பிட்டுக்கு வாங்க. ஸ்பைசி Adjective, sir. Adjective. பிட் Adverb. அட்வர்ப். சூப்பர். தயவு செய்து கொஞ்சம் உப்பு சேருங்கள். Please Please add some add salt. some salt. அவ்வளவுதான். ப்ளீஸ். எல்லாமே அப்படியே வந்தது பாருங்க. சின்ன சின்ன சென்டென்ஸ்ல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அப்படியே பில்ட் பண்ணிட்டே போலாம். ப்ளீஸ் ஆட் சம் சால்ட். ஈஸி. ப்ளீஸ் Adverb. ஆட். Add. Add. Verb. Add Verb. வந்து main verb, sir. Verb. Main verb. சால்ட். Salt வந்து noun. 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 நம்ம வந்து டிட்டர்மைன் போட்டுருக்கோம். Determiner, sir. சூப்பர். இது கொஞ்சம் சுவை இல்லாமல் இருக்கிறது. இதுக்கும் ஒரு இது இருக்குது. This Is is This is not tasty. அது நாட்டு போட மாட்டாங்க. Tasteless. இது வந்து இன்னொருத்தவங்க little bit லிட்டில் பிளாண்ட். அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க. Bland. பிளாண்ட் சட்டையா இருக்குது, கொஞ்சம் சுவை இல்லாம இருக்குது. திஸ் இஸ் லிட்டில் பிளாண்ட். இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கட்டியஸா பேசுறது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாம பேசணும். அதே மாதிரி உண்மையை சொல்லணும். ஹர்ட் பண்ணாம பேசணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இஸ் நாட் டேஸ்டி. லிட்டில் போட முடியாது. அந்த லிட்டில் நாட் டேஸ்டி, சம்பாட் நாட் டேஸ்டின்னு சொல்ல முடியாது. பொதுவா வீட்டுக்குள்ள பேசிக்கிறப்ப ஓகே. பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப, இல்ல இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறப்ப, இல்ல இன்னொருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றப்ப லிட்டில் பிளாண்ட். திஸ் இஸ் லிட்டில் பிளாண்ட். அந்த அளவு சுவையா இல்லை அப்படிங்கிறது. சூப் சூடாகவும் சுவையாகவும் the இருக்குது. soup is The, hot the and soup sweet. is hot and tasty. Spicy. இது மட்டும் பாத்துருவோம். திஸ் வந்து ப்ரொனவுன். இஸ் வந்து திஸ் Main வந்து verb. Main verb, sir. Main verb. பிளாண்ட் எப்படி இருக்கு? Bland வந்து adjective, sir. அட்ஜெக்டிவ். லிட்டில் வந்து Adverb. அட்வர்ப். அவ்வளவு. சூப் சூடாகவும் சுவையாகவும் இருக்கிறது. The soup The is soup is hot and tasty. yes, sir. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த கிளாஸ்ல புதுசா வருது. The soup is, விவேக் சொல்லிடுவீங்களா? The soup is hot and spicy. Hot and spicy. Hot and tasty. Tasty, sir. Hot and Spicy னா tasty. காரம் இல்லையா, sir? அது காரம். விவேக், Adjective. soup is hot and tasty. The Determiner. determiner. Soup Noun. Noun is Main verb. is main verb. hot. Adjective. Hot வந்து Adjective. Very good. adjective And and வந்து conjunction, sir. conjunction. Conjunction. Tasty. Tasty Adjective. வந்து adjective, sir. Adjective. Hot adjective. ரெண்டு adjective ரெண்டு ஒரே கேட்டகரி அடிக்கிறதுனால and வந்து conjunction. Very good. சந்தோஷ், எனக்கு வீட்டில் செய்த உணவு பிடிக்கும். இதை சொல்ல முடியுமா பாருங்க. Homely food, sir. I like homemade food. I like homely food. I like the homemadeங்கிறது சிங்கிள் வேர்டு. I like ரெண்டு வார்த்தையா போட்டக்கூடாது, ஒரே வார்த்தை தான். ஆல்ரைட். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். சந்தோஷ், Pronoun. ஃபுட் வந்து என்னங்க இதுல? The pronoun. Noun, sir. ஐ ப்ரொனவுன் லைக். Verb. Main verb. Verb, sir. ஃபுட் Food வந்து noun, sir. Noun. Homemade. Noun. Adjective. அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். சூப்பர்.
நான் உங்களுக்கு கொஞ்சம் சாதம் பரிமாறட்டுமா? I put some இல்ல இப்ப rice to you. Let இப்ப let us. shall போடலாமா? shall I? Shall I serve the food? Oh, very good, very good. Serve. Shall I serve the food? Serve some food. Shall I Some serve rice, sir. Shall I serve some food? some சாதம்னா ரைஸ் Rice. ரைஸ்னே சொல்லுவாங்க அவங்க. Shall I serve some rice? நம்ம அரிசின்னு சொல்லுவோம், அவங்க குக் பண்ணதையும் ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. Shall I serve some rice? Shall I serve? Shall வந்து மாடல் verb, sir. மாடல் வேணாம், சப்போர்ட்டிங் வெப் தான் ஷெல். Supporting verb. Supporting verb. சுட்டு தான் மாடல், ஷெல் வந்து சப்போர்ட்டிங் தான். ஷெல் வில் வந்து ரெண்டுமே சப்போர்ட்டிங் தான். ஐ Pronoun. Pronoun, sir. serve Main verb. main verb. Rice Rice வந்து Noun. noun, sir. Noun. noun. Some வந்து determinant. Determiner. Determine. விவேக் உங்களுக்கு இப்ப அப்படியே தெளிவா புரிய ஆரம்பிக்குது இல்லையா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். Yes, sir. Sir, இன்னும் confusion தான், sir. சார் but புரியுது சார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புரியுது. பண்ண சரியா? விவேக், உணவை வீணாக்காதீர்கள், அது சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். வெரி குட். நான் வந்து இது பிரிக்கிறதுக்காக இப்படி Do not waste do food. not waste ன்னு போடுறேன். நீங்க சொன்னது கரெக்ட். do not waste food. விவேக் சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி சொல்றாருன்னு. do டூ சப்போர்ட்டிங் வெர்ப் சார். not அட்வெர்ப் சார். waste மெயின் வெர்ப் சார். food. நவுன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான் வேணும் எனக்கு. சூப்பர். கோதை மேம், காய்கறிகள் புதிதாக உள்ளன. The vegetables is New. fresh. இன்னொரு வாட்டி Fresh. சொல்லுங்க. Fresh. Vegetables. வெஜிடபிள் ஆர் ஃப்ரெஷ். Vegetables are very fresh. Fresh ன்னு சொன்னா போதும். vegetables ன்னு படிக்கணும். Vegetables. எழுதுறப்ப ஆனா படிக்கிறப்ப ஈ கட் பண்ணிடணும். the vegetables are Or fresh. Are. very good, ஃப்ரெஷ். very good, very good. இதுல வந்து the determiner Determiner. noun Noun, sir. R வந்து main Noun. verb, sir. are. Fresh வந்து adjective, sir. very good, very good. are வந்து main verb. Main verb. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. சந்தோஷ், ட்ரை பண்ணுங்க. இதை நான் உங்களுக்காகவே சமைத்தேன். சந்தோஷ். I cooked this for you only. விவேக், I This is for you. I Cooked, cooked sir. this. I made this for you. I cooked போடலாமா? I made this ன்னு போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட ஓகே தான். made this. இதை திஸ் Food for you. இல்லையே, ஃபார் யூக்கு முன்னாடி வேற ஏதோ வரணும் போட்டிருக்கு. I made this just for you. just. உங்களுக்காகவே பண்ணேன். உங்களுக்கு சமைத்தேன்னாக்கா ஃபார் யூ. உங்களுக்காகவே சமைத்தேங்கிறப்ப ஜஸ்ட் உள்ள வந்துருச்சு பாருங்க. Just for. ஐ மேட் திஸ் ஒன்லி ஃபார் யூன்னு போடலாம், தப்பு கிடையாது. ஜஸ்ட் போடுற மாதிரி ஒன்லி போடலாம். ஜஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஐ மேட் திஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. ஒன்லி ஃபார் யூ அப்படிங்கிறது வேற, அர்த்தம்லாம் ஒண்ணுதான், பட் ஜஸ்ட் ஓகே. இப்ப பார்த்தலாம் ஜஸ்ட் என்னவா இருக்கு? Yes. அட்வெர்ப் சார். அட்வெர்ப் பொதுவா பண்றோம், ஆனா உனக்காக பண்றேன். சோ உனக்கு பண்றேன், உனக்காக பண்றேன். சோ அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. வெரி குட். I pronoun. pronoun. Made main verb. this This one. pronoun தானே, திருப்பி pronoun தானே இது. Pronoun. just adverb. Adverb. For preposition. very You good. வந்து You pronoun, sir. pronoun. இப்போ இதுல 3 pronoun வருது, சார். வெரி குட். 3 pronoun வருது. I, this, you. வெரி குட், வெரி குட், வெரி குட். இது ஒண்ணு நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல போய் உட்காந்துரும். நான் தமிழ் இங்கிலீஷும் பக்கத்து வைக்கிறது காரணம் என்னன்னா, நீங்களே பாத்துக்கலாம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு எடுத்துக்கொண்டு. பொசிஷன் கம்ப்ளீட்டா மாறுது. இங்கிலீஷ்ல வந்து ஒரே ஸ்பெல்லிங் உள்ளது. ஒரு இடத்துல இருக்கப்ப ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கிறப்ப அதே ஸ்பெல்லிங், அதே உச்சரிப்பு, அதே மீனிங் வந்து வேற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா இருக்குது. நாம் ஒன்றாக சாப்பிடுவோம். Let We us eat eat together. together. Sir, let us eat together, sir. அவ்வளவுதான். let verb Let verb. As pronoun.
eat main verb, Main verb. verb together. together. எப்படி சாப்பிடுறோம்? ஒண்ணா சாப்பிடுவோம். ஒன்றாக சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுறோம்? ஒண்ணா சாப்பிடுறோம். விவேக், எப்படி சாப்பிடுறோம்? ஒண்ணா சாப்பிடுறோம். அடிங்க. Controversial. டுகெதர், டுகெதர், டுகெதர். எப்படி சாப்பிடுறோம்? எப்படி, ஏன், எங்கே, எப்ப. இது Adverb. எல்லாமே அட்வர்ப் தான். ஏன், எப்படி, எங்கே, எதுக்கு, எப்ப எல்லாமே வந்து அட்வர்ப் தான். அட்வர்ப் பிளேஸ் a huge role. எப்படி சாப்பிடுறோம்? ஒண்ணா சாப்பிடுறோம். ஓகேங்களா விவேக்? ஓகேங்களா? ஓகேங்க சார். சார் இந்த லெட்டு தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. லெட்டு வச்சு யூஸ் பண்ணாங்க அது நம்ம பண்றாங்க. சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். இப்ப என்ன, எங்களை சாப்பிட விடுங்க. லெட்டுன்னா இன்னொரு மீனிங் அலோ, இன்னொரு மீனிங் அலோ. இன்னொன்று வந்து விடுங்க அப்படிங்கிறது, பர்மிட் பண்றது. லெட் மீ திங்க்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் யோசிக்கிறேன், என்னை யோசிக்க விடுங்க, ஒரு நிமிஷம் யோசனை விடுங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். லெட் மீ திங்க், லெட் மீ டேக் இட். நான் எடுத்துக்கிறேன். ஐ டேக் இட்டுங்கிறத விட லெட் மீங்கிறப்ப ஒரு பர்மிஷன் வாங்குறோம், இல்லை ஒரு அலோ பண்றோம், இல்லை ஒரு கர்டசியா சொல்றோம், இல்லை கொஞ்சம் ஹம்பிளா பேசுறோம். லெட்ஸ் கோ. நம்ம வி கோன்னு நம்ம சொல்ல மாட்டோம், லெட்ஸ் கோன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? லெட்ஸ் கோ, நம்ம போலாம். லெட்ஸ் கோ டு த மூவி டுடே. இன்னைக்கு ராத்திரி படத்துக்கு போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம போலாம். வி கோன்னு சொல்ல மாட்டோமே. விவேக், அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெட்ஸ் கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதுதான் முக்கியம். இந்த கேள்விங்கானது தான் முக்கியம். காதால கேட்கிறப்பதான் இது வரும். அதனாலதான் நமக்கு பிடிச்ச விஷயத்த கேட்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வி கோ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், லெட்டஸ் கோன்னு தான் சொல்லுவோம். அந்த லெட்டுங்கிறது அந்த வேர்பை யூஸ் பண்ணி அஸ்ங்கிற ப்ரொனவுன் மாத்தி வி வந்து அஸ்ஸாமா இருக்கு பார்த்தீங்களா? வி வந்து அஸ்ஸாமா இருக்கு பாருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோங்கிற வி ஒன்னும் யூஸ் பண்றோம். வி வில் டூ இட் மோர் பண்ணப்ப விவேக் வந்துடும். மீன் குழம்பின் வாசனை அருமையாக இருக்கிறது. The The taste fish of curry the fish curry the- smells very nice. இந்த ஃபிஷ் கறி போடலாம் ஃபர்ஸ்ட். மீன் குழம்பு, இந்த ஃபிஷ் கறி. Smells வெரி குட், நைஸ். very nice. ஸ்மெல்ஸ் நைஸ். போட்டோம் நைஸ். சூப்பர், ரொம்ப ஈஸி. இப்ப ஸ்மெல்ஸ் வந்து என்னங்க? மெயின் வெர்பு சார். அதாவது Static verb. ஸ்டாட்டிக் வெர்பு சார். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதே மாதிரி இங்க போடலாம். ஸ்மெல்லுங்கிறது V1, ஸ்மெல்டு. ஸ்மெல்லுங்கிறது V2, ஸ்மெல்லுங்கிறது V3, Smelling. ஸ்மெல்லிங்கிறது V4. Smells. ஸ்மெல்ஸ். இந்த ஸ்மெல்ஸ் தான் நம்ம V5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஸ்மெல் நல்லா பாருங்க. நவுன் வந்து ஸ்மெல், நவுன் வந்து ஸ்மெல்லிங், ரைட்? இங்க 7 வந்து அட்ஜெக்டிவ், ஸ்மெல்லிங் ஃப்ளவர், ஸ்மெல்டு ஃப்ளவர். Smelled. மெயினா இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஸ்மெல்னா என்னது? நான் ஐ ஸ்மெல், நான் என்ன மாதிரி வாசனை இருக்குது எனக்கு, ஐ ஸ்மெல் வெரி பேட் அப்படின்னா என் மேல நாத்து அடிக்குதுன்னு அர்த்தம், ரைட்? ஐ ஸ்மெல் வெரி குட்னா நான் வந்து பர்ஃப்யூம் போட்டுட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்மெல்னாக்கா வாசனை செய்கிறதுன்னு வச்சுக்கிறேன். ஸ்மெல்னா என்னோட வாசனை வந்து ரொம்ப மோசமா இருந்தது, ரைட்? ஸ்மெல்டு, வாசனை அடித்து கொண்டு, வாசனை அடிக்கிறேன், வாசனை அடித்தேன், வாசனை அடித்து கொண்டு, அடிக்கிறது. அதுதான் அங்க பயன்படுத்தணும். வாசனை அடித்தல், வாசனை அடிக்கின்ற, வாசனை அடித்த வந்துடுச்சா? ஒரு வாட்டி அப்படியே எல்லாமே சொல்லிடலாம், அருமையா சொல்லிடலாம். சார் மோந்து பாக்குறது மாதிரி மீனிங் சார். அதுதான் வாசனை அடிக்கிறது, ஐ ஸ்மெல். ஓகே, தேங்க்யூ சார். ரைட். ஸோ இப்போ மோந்து பார்த்தேன் அப்படி கூட ஸ்மெல் பண்றது, அப்படியே நம்ம ஃபுல்லாவே எல்லாமே சொல்லலாம். வெரி குட், சூப்பர். நான் சில சப்பாத்திகள் போட்டிருக்கேன். சப்பாத்தி இல்ல, சப்பாத்திகள். I prepared some chapatis. I make
தயாரிக்கிறேன். ஐ மேக். I ப்ரிப்பேருங்க make some chapatis. சப்பாத்திஸ். பருப்பு மிக கனம்னு சொல்றது ஐ மேக் வந்து உங்களுக்கு தெரியும். சப்பாத்திஸ்னா ஒன்று, சம் டிட்டர்மினர், மேக் வந்து மெயின் வெர்பு. ஐ வந்து ப்ரொனவுன். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா போச்சு. இது பருப்புங்கிறது டால். தால் சொல்லுவாங்க. ரைட். The dal is வெரி திக். very thick. தண்ணி இல்லைங்கிறது ரொம்ப பொறுக்கா இருக்குது. தால் இஸ் வெரி திக். இப்ப திக்குங்கிறது என்ன மெயினா? அட்ஜெக்டிவ் சார். Adjective. வெரி வந்து அட்வர்பு. Adverb. டால் இஸ் வந்து மெயின் Verb. வெர்பு. Dal noun. டால் நவுன். The determiner. ரைட். வெரி குட். ஊறுகாய் கொடுக்கும்போது ஊறுகாய் வந்து ஜென்ரலா இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி விஷயத்த கேன் யூ பாஸ் Can you pass the பிக்கல்? Pasta pickle. இல்லைன்னா ப்ளீஸ் பாஸ் த பிக்கல். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கேன் யூ பாஸ் த பிக்கல். ஏன்னா அது நடுவுல சென்டர்ல வச்சிருப்பாங்க. can pass the pickle? அதனால இந்த ஓரத்துல உள்ளவங்க பாஸ் பண்றீங்களான்னு சென்டருக்கு பக்கத்துல உள்ளவங்க இது பண்ணுவாங்க. வெரி குட். கேன் கேன். Model verb. Model verb. மாடல் verb. யூ Pronoun. பாஸ் மெயின் வெர்பு. Verb. Main verb. பிக்கல். Pickle noun. பிக்கிள் வந்து நவுன் சார். நாம் தி. Determiner. டிட்டர்மின். வெரி குட் வெரி குட். தயிர் மிகவும் பிடித்துள்ளது. த கர்ட். The curd is sour. Very sour. சோறுன்னு படிக்கக்கூடாது, சவர்னு படிக்கணும். Sour as well. சவர்னு படிக்கணும். நம்ம இந்தியால சோறுன்னு சொல்லுவோம், அவங்க சவர்னு சொல்லுவாங்க. த கர்ட் இஸ் சவர். சோறுன்னு படிக்கக்கூடாது. சோறுனா இந்த Okay. சோறு, இதுதான் சோறு. இதுவும் சோறு. இதுவும் Sour. நோட் பண்ணிக்கோங்க. Sour. இந்த சோறு வந்து புண்ணு. ஐ சோர், பெட் சோர்லாம் கேள்விப்பட்டீங்களா? பெட் சோர். Bed sour. ஆமா. இது வந்து புண்ணு. இந்த சோறு வந்து மேல பறக்கிறது. சோரிங் ஹை. த ஃபிளைட் இஸ் சோரிங் ஹை. த பேர்ட் இஸ் சோரிங். ஸோ இந்த சோறுங்கிறது ஃப்ளையிங், அதா சார். பறக்கிறது, மேல பறக்கிறது. ஃப்ளையிங் ஹை. இந்த சோறு வந்து புண்ணு. அந்த ஹேர்ட்னு போட்டுக்கலாம், இன்ஜுரின்னு போட்டுக்கலாம், ஹேர்ட்னு. இந்த இது வந்து சவர்னு படிக்கணும். சவர்னா புளிப்பா இருக்கு. நான் சாலட் செய்ய மறந்து விட்டேன். இதுல இந்த சோறு Rather. Sour. சோல் Adjective. வந்து Adjective is adjective, main sir. verb. Curd noun. Curd noun. The determiner. வெரி குட். த கர்ட் இஸ் சவர். நான் சாலட் செய்ய மறந்து விட்டேன். I forgot I forgot to prepare to make I salad. forgot to make salad. வெரி குட். ஐ ஃபர்காட் பாஸ்ட்ல போடணும். டு மேக் சாலட். ஆல்ரெடி இப்ப ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஐ வந்து ப்ரொனவுன் ஃபர்காட். Noun. Main verb சார். Main verb. To make வந்து infinitive. இன்ஃபினிட்டிவ். டு மேக் வந்து இன்ஃபினிட்டிவ் verb. சாலட் Salad வந்து Noun. Noun. நவுன். அவ்வளவுதான். காய்கறிகள் குக் பண்ணாம கொடுக்கறது சாலட். வெரி குட். இதுல பாருங்களேன், இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. கோதை மேம் சொல்லுங்க. மனித உணவு, மதிய உணவுக்கு பிறகு சில பழங்கள் சாப்பிடுவோம். After சில lunch. பழங்கள் சாப்பிடுவோம். Let us After Let lunch. us let us eat take some fruits, some sir. fruits after lunch. Let us eat some fruits. எல்லாமே சொல்லிடுவீங்க. இப்ப இத சொல்லுங்க பாப்போம். After ஆஃப்டர் வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? Adverbs. நோ. சார் இது வந்து prepositional சார். சூப்பர். அதுதான் இந்த ஆஃப்டர் வந்து அட்வர்ப் மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. ஆஃப்டர்ல முடிஞ்சாதான் இந்த வாக்கியம் ஆஃப்டர்ல முடிஞ்சாதான் அட்வர்ப். Oh, ஆஃப்டர்ல முடியலன்னாக்கா preposition. முன்னாடி வருது பாருங்க. நவுனுக்கு முன்னாடி நச்சுன்னு ப்ரிப்போசிஷன். அதனாலதான் ப்ரிப்போசிஷன். லஞ்ச் வந்து நவுன். வெரி குட். Noun. Fruits Let noun let சார். verb. Us. Pronoun. வெரி குட். Eat. Main verb. Some determiner. Some determiner. ஃப்ரூட்ஸ். Fruits noun. Noun. Sir. ஆஃப்டர் வந்து ப்ரிப்போசிஷன். ரொம்ப முக்கியம். Lunch noun சார்.
லஞ்ச் வந்து நவுன். லஞ்ச் நவுனா இருக்கிறதுனால தான் ஆஃப்டர் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஈட் சம் ஃப்ரூட்ஸ் ஆஃப்டர் வாக்கிங். பாருங்க, ஆஃப்டருக்கு அப்புறம் வாக்கிங் போட ஜெரண்டு தான். ஜெரண்டு எல்லாமே நவுன் தான். எல்லா ஜெரண்டுமே நவுன் தான். கரெக்டா வந்துருவது. முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள். Have some water first. ஹேவ் சம், வெரி வெரி குட். ட்ரிங்க் சம் வாட்டர்னாலும் தப்பு கிடையாது. ஹேவ் சம் வாட்டர்னாலும் தப்பு கிடையாது. இப்ப ஹேவ் சம் வாட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் வந்து என்னது? மெயின் வேர்பு சார். மெயின் verb. சம் Some Determiner. determiner, வாட்டர் வாட்டர் நவுன் சார். noun, ஃபர்ஸ்ட். Now, அட்ஜெக்டிவ் Adjective. சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அட்ஜெக்டிவ் adjective, சார். ஓ ஓ adverb, sir. அட்வர்ப். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அட்வர்ப்ல முடியும். இந்த ஆஃப்டர்லாம் வந்ததுன்னா ஆஃப்டர் அட்வர்ப்ல முடிஞ்சா அட்வர்பா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல என்னன்னு தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அட்வர்ப்னு மறந்துட்டோமா? ஹேவ் சம் வாட்டர் ஃபர்ஸ்ட். எது குடிங்க, முதல்ல குடிங்க. எப்படி குடிங்க? முதல்ல குடிங்க, முதல்ல oh, குடிங்க. sorry, sir. ஃபர்ஸ்ட் Yes, sir. அட்வர்பு சாரி சார். நோ ப்ராப்ளம். நான் இப்போது நிறைந்து விட்டேன். ஒண்ணும் இல்ல, I am full. அவ்வளவுதான். ஐ ஏதோ ஆம் ஃபுல் நவ். now I am full now. வெரி குட். இப்ப வந்து இதுல I, pronoun, am sub, மெயின் வேர்பு சார். main verb, full. adjective, வெரி குட். now அட்வர்பு. adverb. ஃபுல்ல வந்து வேர்பா மாத்த முடியுமா? தெரியுமா எப்படி மாத்துறதுன்னு? ஃபுல் வந்து அட்ஜெக்டிவ், நீங்க வேர்பா எப்படி மாத்துவீங்க? அதை Fill the water. Fill the Fill the water. full வந்து fill ஃபில் சார். அவ்வளவுதான். அதுக்காக தான் அது தெரிஞ்சுக்கணும். தான் யூஆ மாறுது, யூஐஏ மாறுது. வெரி குட். நவ் வந்து அட்வர்பு, ஃபுல் வந்து அட்ஜெக்டிவ், ஆம் வந்து மெயின் வெர்பு, ஐ வந்து ப்ரொபோஷன். அது ஒரு அருமையான உணவாக இருந்தது. அது That was வெரி குட். That was tasty food. amazing That food. was tasty food, sir. தட் வாஸ் நீங்க டேஸ்டி போடலாம், கிரேட் கூட போடலாம். கிரேட் Great food. Great food. ஃபுட்டு. மீல்னு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் கவர் ஆயிடும். தட் வாஸ் எ கிரேட். அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கெஸ்ட் சொல்றது வந்து கெஸ்ட் வந்து ஹோஸ்ட், தட் வாஸ் எ கிரேட் மீல். சூப்பரா இருந்தது. அந்த மீல்ல என்ன வரும்னா, சர்வ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து கொடுக்கறது ஒரு பெரிய மீல், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு காம்ப்ளிமெண்டா சொல்லுவாங்க. தட் வாஸ் கிரேட் ஃபுட். ஏன் வராது, அப்ப மீல்னு வர்றப்பதான் ஏன் வரும். தட் வாஸ் கிரேட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நன்றாக சமைக்கிறீர்கள். So, இப்ப இந்த கிரேட் வந்து Adjective, adjective, sir. அட்ஜெக்டிவ். மீல் வந்து நவுன். வெரி குட். Noun. noun, ஏ வந்து Okay, sir. Okay. பாஸ் மெயின் வெர்ப். main verb, that pronoun. Pronoun, sir. வெரி குட். நீங்கள் ரொம்ப நன்றாக சமைக்கிறீர்கள். You, You are He cook well. He cook well. you, He cook well. ஆறு வராதுல்ல. you cooked well. சமைக்கிறீர்கள் தானே சொல்றாங்க. சமைக்கிறீர்கள். you cook He cook well. well. Very well. You cook very well. ரொம்ப நன்றி சார். ரொம்ப இப்ப சொல்லுங்க, வெல் வந்து என்ன? Adjective, adjective, sir. adverb, adverb, Well, very ரெண்டுமே adverb தான் sir. adverb. அட்வர்ப் தான். அதான் முக்கியம். ஏன்னா குக்கர் சொல்லுது. Sorry, adverb. குக் வந்து வெர்ப். Verb, pronoun. நன்றாக சமைக்கிறீங்க, ரொம்ப நன்றாக சமைக்கிறீர்கள். வெரி குட். சூப்பர் சூப்பர். இரவு உணவு விரைவில் தயாராகிவிடும். The dinner The dinner will ready. No, dinner will be no, ready soon. The dinner will ready soon. The dinner will be பி விட்டுட்டீங்க. the dinner will be ready soon. பி விட்டுறக்கூடாது. என்ன இப்ப பாக்குறோமா, இதை பாத்துருவோம். வில் பி ரெடி சூன் கடைசியா போட்டுருங்க அட்வர்ப். அதான் சார். Adverb. இப்ப தி டிட்டர்மினன்ட் டின்னர். Determiner, noun, Dinner வந்து lunch இது noun, sir. நவுன் வில் Supportive verb. பி Main verb. main verb. பி தான் main. Adjective,
main verb. Ready Ready adjective. adjective. Soon. adverb. 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 அவ்வளவுதான் வந்துச்சு பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா. இன்னொரு ரெண்டு பண்ண முடியும். நான் சில காய்கறிகளை நறுக்குகிறேன். Let me cut some vegetables. I I chopped cut some. some vegetables. Let me Super, cut super. some vegetables. I cut some vegetables. Okay. I chopped. சொல்லுங்க. சாப் கூட வரும். Chopped. வரும். Chopped. கட் சம் வெஜிடபிள்ஸ். கட்னா நார்மல் கட்டு. சாப்னா நிறைய பண்றது. I cut the wood, I cut the tree, I cut the tree, I chop the tree மாதிரி. இப்ப I வந்துருச்சு pronoun. Pronoun. Cut to Main main verb. verb. Main verb. Determiner. Some Determiner. vegetables வந்து noun. Noun. இன்றிரவு ஏதாவது எளியதை சமைப்போம். இன்றிரவு. Today night. டுடே நைட்னு சொல்லக்கூடாது. Tonight. Let us. ஒரே வார்த்தை அது. Let us cook. இந்த டுடேல கடைசியா கூட போட்டுங்க. Yes, sir. Let us cook. Let us cook ஏதாவது. Very light dinner. அந்த let us cook. நல்லா பாருங்க. Something simple. Something simple. Something else. Tonight. அவ்வளவுதான். அருமையா சொன்னது. இப்ப கொண்டு வருவோம். இத படிப்போம். Let verb. Let verb. As pronoun. Cook. Cook main verb. Main verb. Cook simple. இந்த சிம்பிள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு something simple அப்புறம் தான் something வரணும். Let us cook simple. Simple adjective. Simple. Let us cook simple. அப்படியா? Cook. Adverb, sir. Simple சமைப்போம். Adverb sir. Simple வந்து adverb. Adverb, sir. Something அதோட something simple. அதோட adverb sir. அதுவும் adverb தான் sir. Tonight. எப்ப? இன்னைக்கு நைட். எப்ப? இன்னைக்கு ராத்திரிக்கு. அதுவும் adverb sir. அவ்வளவுதான். Sir, மூணு adverb இருக்கு பாருங்க. adverb பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அச தவிர எல்லாத்துலயும் verb இருக்கு பாருங்க. Let verb, cook main verb, something adverb, simple adverb, tonight adverb. வா! அதனாலதான் அந்த பொசிஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. நீங்க இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒர்க் பண்ண பொசிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தமிழுக்குன்னு வர்றப்ப தமிழ்ல தனியா பேசுவீங்க. இங்கிலீஷ்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுவீங்க. ஏன்னா மைண்டுக்குள்ள வந்து உட்காந்துரும். இங்கெல்லாம் அட்ஜெக்டிவ் வருது, இங்கெல்லாம் அட்வர்ப் வருது. அட்வர்ப்னா இப்படி தூக்கி போடுறாங்க. அவ்வளவுதான் வந்துடும். இன்னும் we can do one more. Let us order Order the food outside. அவுட்சைடுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரணும். பார்த்துடலாமா? Let us order food outside sir. Order the food. Let us order the food. from outside. From சொன்னார் பாருங்க. From. அருமையா சொன்னார் பாருங்க அவரு. சந்தோஷ். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கு. வெளியில் இருந்து. ஓகே சார். எஸ். ஏன்னா நீங்க இதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாக்குறப்ப தான் கடைசி இது பாத்துருவோம். Let verb. As pronoun. Order. Main verb. Determiner D. The food. D வந்து determiner. Food வந்து noun sir. Noun. Preposition. Outside பாருங்க. ரொம்ப முக்கியம். Sir, adverb. இல்ல. Adjective sir. இல்ல. Noun sir. Noun. Outsideங்கிறது இந்த இது preposition வரதுக்கு அப்புறம் noun தான். Let us order the food outside ன்னு நீங்க from தூக்கி இருந்தீங்கன்னா outside வந்து adverb மாறும். சந்தோஷ், from இல்லன்னு வெச்சீங்களேன், outside வந்து நீங்க சொல்ற மாதிரி adverb. from உள்ள போட்டீங்கன்னா outside noun ஆகி from வந்து preposition மாறிடும். சந்தோஷ், ஓகேவா? புரியுதுங்களா? Sir, புரியுது. நான் தான் சொன்னேன். வெளியில், அது வெளியில்னு வர்றப்ப நவுனா மாறிடுது. வெளியே அப்படின்னு போறப்ப சோ வெளியிலிருந்து இந்த இருந்துங்கிறது ப்ரிப்போசிஷன். புரியுதுங்களா? let us order the food outside ன்னு கட் பண்ணீங்கன்னா from நீங்க சொல்ற adverb வரும். from outside எவ்வளவு அருமையா டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா சந்தோஷ்? ஆனா let us order the food outside தான் தப்பு கிடையாது. from outsideங்கிறது fromங்கிறது அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன் வந்து from.
இந்தியால இந்த ஃப்ரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஃப்ரம் போடுறது தான் அது முறை. லெட் அஸ் ஆர்டர் த ஃபுட் ஃப்ரம் அவுட் சைடு. இல்ல வெளியில் இருந்துன்னு வெளியில் இருந்து, வெளியில் இருந்து, இருந்து இருந்து, வெளியில், வெளியில்னு பாருங்க அந்த கரெக்டா 6th பொசிஷன்ல வர்றது பாருங்க. வெளியில், வெளியில் நவுன் இருந்து. நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம்னா ஃப்ரம் கட் பண்ணீங்கன்னா வெளியே, வெளியே, வெளியே. வெளியே. ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 45க்கு மேல பண்ணியிருக்கோம். ஹோம்ஒர்க் 2-3 பேர் ரெகுலரா பண்ணிட்டு சார் வரீங்க. இது இது ஆட்டோமேட்டிக்கா எப்ப நீங்க வந்து இது அலைன் ஆவறீங்கன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடும். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். எனக்கு டவுட் இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வெள்ளி சனி தான் கிளாஸ். தேர்ஸ்டே இருக்காது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கும். ஹலோ சூப்பர். சார். இந்த ஹோம்ஒர்க் எப்படி சார் இருக்கு? அப்படியே இந்த 45 எழுதி தமிழ் இங்கிலீஷ் எழுதி படிச்சிடணும். எழுதி அது படிச்சு இது வேணுமா சார்? பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும்? ஆமா, பார்ட் ஆஃப் ஸ்பீச் போட்டுடணுமே. அது போட்டாதானே நமக்கு அந்த ரிவிஷன் பண்ணுவோம். இந்த ரிவிஷன் பண்ண ஓகே சார். உட்காந்துரும் மைண்ட்ல. சார் சந்தோஷ் சார் இது எஸ் சார். இது நம்ம சென்டென்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் யூஸா, இல்ல இது எதுக்கு சார் பயன்படும்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், புரியல பார்ட்ஸ் ஆஃப் புரியல ஸ்பீச். என்ன சொல்லுங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு சார் யூஸ் ஆகுது? நம்ம பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்பீச் கரெக்டா வந்து இருக்கான்னு நீங்க செக் தப்பு இல்லாம வாக்கியம் பண்றதுக்கு. அமைக்கிறதுக்கே தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறது, டுநைட் எங்க போறதுன்னு டவுட் இருந்தது இல்ல. அப்புறம் வந்து அட்ஜெக்டிவ் எங்க போடுறது, அட்வர்ப் ஆமா சார். என்ன, அட்ஜெக்டிவ்னு என்ன, அட்வர்ப்னு என்ன, ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நீங்க இந்த பேசுறதுக்கு இந்த 8ம் பயன்படும். இந்த பேசுறதுக்கு இந்த 8மே பயன்படும். எழுதுறதுக்கு மட்டும் இல்ல, பேசுறதுக்கும் பயன்படும். ஏன்னா நீங்க தப்பா உச்சரிக்க முடியாது இல்லையா. verb எங்க இருக்கணும், சப்ஜெக்ட் எங்க இருக்கு. இப்ப பாருங்க எங்க இருக்கு பாருங்க ப்ரொனவுன். மெயின் verb எங்க இருந்தது பாருங்க. லெட்டஸ்ட் மாத்துறப்ப லெட்ட முன்னாடியே போட்டுட்டு திருப்பி விஆர்ஸா மாத்துறோம் பாருங்க. ப்ரொனவுன் மாறுது பாருங்க. அப்புறம் மெயின் verb கொண்டு வந்து அதுக்கப்புறம் பண்றோம் பாருங்க. பொசிஷனிங் தான். இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் ஆமா சார். பொசிஷன். அந்த வேர்பையோ அட்வர்பையோ அட்ஜெக்டிவையோ எங்க பொசிஷன் பண்ணணும்னு இருக்குது இல்லையா. இதை கத்துக்க முக்கியமான கொஸ்டின் அவர் கேட்டாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு. விவேக் வந்தோடனே கேட்டார், பார்ட் ஆஃப் ஸ்பீச் எடுப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா பொசிஷனிங் தான். நீங்க மாத்திடக்கூடாது. மாத்திட்டோம்னா வேற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம அவுட் சைடே பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றப்ப ஃப்ரம் போடுறப்ப அவுட் சைடு வந்து அட்வர்பா இருக்கு. ஃப்ரம் போடலன்னா, ஃப்ரம் போட்டாக்க நவுனா மாறிடுது. அப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சாலும் தப்பு இல்லாம எழுத முடியுது பாத்தீங்களா. இந்த ஃப்ரம் அவுட் சைடு வச்சா கண்டுபிடிச்சிடலாம் பாத்தீங்களா சந்தோஷ். ஆமா சார். ஆமா, கரெக்ட் சார். அந்த பொசிஷன் பண்றது தான். இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் பொசிஷனிங். நான் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்றதுதான் ஐ கோ டு த மார்க்கெட். மார்க்கெட்டை தள்ளி விட்டுறோம் பாருங்க. இங்கிலீஷ்ல மார்க்கெட், தமிழ்ல வந்து நான் சந்தைக்கு போறேன்னு சந்தையை முன்னாடி கொண்டு வரோம் பாருங்க. இங்க பொசிஷனே மாத்தி விட்டுறோம் பாருங்க. ஸோ அந்த பொசிஷனிங்காக தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். Okay, thank you very much. I'll see all of you on Friday. Friday. Okay. Thank you. Okay, sir. Thank you, sir. Okay, sir. Good night, sir. Good night, sir.